வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேமுதிகவினர் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து இறங்கி போவாங்க. விஜயகாந்தினுடைய மகன்கள், விஜயகாந்தினுடைய மனைவி அவர்கள் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இறங்கி போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ அந்த விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகர் போட்டியிடக்கூடிய விருதுநகர் தொகுதியில என்ன நடக்கிறது, அங்க காங்கிரசுக்கும் தேமுதிகவுக்கும் என்ன சமரசம் நடக்கிறது, மாணிக்கம் தாக்கூருக்கும் விஜய பிரபாகருக்கும் என்ன சமரசம் நடக்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியில நாம இன்றைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். உங்களுக்கே நல்லா தெரியும், தேமுதிகவினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த தடவை திமுகவுடன் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவுடனோ அல்லது தனித்தோ அதிமுகவுடனோ தான் இவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி அமைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிதான் போன நாடாளுமன்ற தேர்தலில் 2024 விஜய பிரபாகர் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து, தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து, அந்த கூட்டணியில விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகர் விருதுநகர்ல போட்டியிட்டாரு. நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்காக போட்டியிட்டாரு. அவருக்காக அங்க அதிமுக தொண்டர்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி கடுமையாக அவர்களுக்காக உழைத்தாங்க. ஏன்னா தேமுதிகவுக்கு ஓட்டு கிடையாது. அதிமுக ஓட்டினால்தான் அவர் வந்து மிகப்பெரிய டஃப் ஃபைட்டுக்கு அவரை கொண்டு வந்து அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூருக்கு ஈக்குவலாக அவர் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக தொண்டர்கள் உழைத்த உழைப்பு. அவ்வளவு போராடியும் கூட கடைசியா ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்துல தான் அங்க வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து வெற்றி பெறாரு. 4000 வாக்கு வித்தியாசத்துல தான் விஜய பிரபாகர் அவர்கள் தோல்வி அடைகிறார். நிலைமை இப்படி இருக்கிறது. அந்த மாணிக்கம் தாக்கூருடைய வெற்றியை எதிர்த்து, எப்படி மாணிக்கம் தாக்கூர் 4000 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றார்ல, அந்த வெற்றியை எதிர்த்து தான் விஜய பிரபாகர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து மோசடி பண்ணி வெற்றி பெற்று விட்டார், அதனால அவருடைய பதவியை புடுங்குங்க, அவர் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தார் விஜய பிரபாகர் அவர்கள். பிரேமலதா அவர்கள் கூட, ஏன் சின்ன பையனுக்கு நீங்க விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா, எதுக்காக இப்படி எல்லாரும் சதி பண்ணி தோக்கடிச்சிங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கூட பொங்கி இருப்பாங்க. ஏனென்றால் விருதுநகர்ல நாயுடு சமூகத்தினுடைய ஓட்டுகள் வந்து அங்க அதிகம். நாயுடு சமூக மக்கள் அதிக அளவுல வசிச்சுட்டு வராங்க. விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த மண்ணுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அங்க ஃபைட் வந்து போய்கிட்டு இருந்தது. போன நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் தேமுதிகவும் எலியும் புனையமா இருந்தாங்க. 5 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ்காரங்களை போட்டு வருவர்னு வறுத்தெடுத்து இருந்தாங்க, கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க தேமுதிகவினர், குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இப்ப திடீர்னு இந்த திமுக கூட்டணியில இணைஞ்ச உடனே காங்கிரஸும் இவங்களுக்கு கூட்டணி கட்சி ஆயிட்டாங்க. இப்ப நட்பு பாராட்டி தான் ஆகணும், விமர்சிக்க முடியாது, கை குலுக்கித்தான் ஆகணும், சிரிச்சுத்தான் ஆகணும். அவங்களுக்கு இவங்க பிரச்சாரம் பண்ணணும், இவங்களுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது என்ற சூழல்ல இன்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் விஜய பிரபாகருக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பிரச்சாரத்துல ஈடுபட்டு வர்றாரு. தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு. ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடாக போயிட்டு விஜய பிரபாகருக்காக ஓட்டு கேட்கிறாரு. இதை வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க லோக்கல்ல. ஏங்க, நீங்க வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லி வழக்கு போட்டவங்க அவங்க. கடந்த 5 வருஷமா அவங்க உங்களதான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, நாரா கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வெக்கமே இல்லாம விஜய பிரபாகருக்கு ஓட்டு கேட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் அங்க விமர்சிக்க ஆரம்பிச்ச உடனே இதை எப்படிடா டைவர்ட் பண்ணலாம், எப்படிடா தினுசா முட்டு கொடுக்கலாம்னு யோசிச்ச நம்ம மாணிக்கம் தாக்கூர் இருக்காருல்ல, அவர் ஒரு புதுசா ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது விஜய பிரபாகரனுடைய தாத்தா இருக்கிறாருல அழகர்சாமி, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். எப்படி அந்த செத்து போன கிழவனை தோண்டி எடுக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் இந்த முட்டு கொடுக்கறதுக்காக. அவரை தோண்டி எடுத்து இங்க பாருங்க, விஜய பிரபாகருடைய தாத்தா அழகர்சாமி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அவர் பங்களிப்பு, அவ்வளவு பெரிய பங்களிப்பு ஆற்றி இருக்கிறார். தன்னுடைய உடல் பொருள் தியாகம் அத்தனையும் பண்ணி இருக்கிறாரு. அத்தனையுமே இந்த காங்கிரஸ் கட்சிக்காகவே வாழ்ந்த மனிதர் அவரு. அவருக்காக நான் விஜய பிரபாகருக்கு ஓட்டு கேட்கிறேன். பிரேமலதாவுக்காக ஓட்டு கேட்கல, விஜய பிரபாகருக்காக ஓட்டு கேட்கல, தேமுதிக என்ற கட்சிக்காக ஓட்டு கேட்கல, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக ஓட்டு கேட்கல. மாணிக்கம் தாக்கூர் யாருக்காக ஓட்டு கேட்கிறாரு? அந்த விஜய பிரபாகருடைய தாத்தா அழகர்சாமி காங்கிரஸ்ல இருந்து இறந்துட்டாரு. அவர் காங்கிரஸ் காட்டிய பங்கை நினைத்து இப்ப விஜய பிரபாகருக்கு அந்த நன்றி விசுவாசத்தின் அடையாளமாக ஓட்டு கேட்கிறாராமா. இப்படி தினுசா பிளேட்டை வந்து திருப்பி போட்டுட்டாரு. இப்படி தினுசா பிளேட்டை திருப்பி போட்டுதான் இன்றைக்கு தேமுதிகவுக்கு ஆதரவாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இப்ப என்ன சீக்ரெட் டீலிங் அங்க நடந்திருக்கு அப்படின்னாக்க, தம்பி நாம தான் கூட்டணியில சேர்ந்துட்டுமே, உங்களுக்கு ஆதரவா நான் பிரச்சாரம் பண்றேனே, இந்த வழக்கை மட்டும் கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுங்களேன் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கேட்டிருக்காரு. விஜய பிரபாகர் யோசிக்கிறாரு, அண்ணன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல பிரேமலதாவையும் சந்தித்து, தம்பியுடைய வெற்றிக்காக நான் பாடுபடுறேன், ஓட்டு எல்லாம் கேட்கறேன், திடீர்னு அந்த வழக்கு ஏதாவது விசாரணைக்கு வந்து வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா என் பதவி டப்பா டான்ஸ் ஆயிடும்,
அதான் தம்பி சட்டமன்றத்துல உள்ள போக போறாரு, அவரை சட்டமன்ற உறுப்பினரா நான் ஆக்கிடுறேன், அந்த வழக்கை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை பிரேமலதா கிட்ட போகுது. பிரேமலதா அவர்கள் தம்பி ஜெயிச்சுட்டானா நம்ம வழக்கை வாபஸ் வாங்கிடுறேன். அவங்க எவ்வளவு பெரிய கில்லாடி பாருங்க. திமுகவுக்கே விபூதி அடிச்சவங்க, போடி ஆகாத காய்கறிலாம் திமுக கிட்ட போடி பண்ணவங்க பிரேமலதா, அவங்களுக்கே விபூதி அடிக்க பார்த்திருக்காரு மாணிக்கம் தாக்கூர். கடைசியில பிரேமலதா, யோ நான் எவ்வளவு பெரிய ஆளு, திமுகவுக்கே நான் விபூதி அடிச்சவன், திமுகவுக்கே நான் அல்வா கொடுத்தேன், நீ எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு தம்பி வெற்றி பெறட்டும், வழக்கை வாபஸ் வாங்கிடுறேன், இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது, தம்பி வெற்றி பெற்ற உடனே உங்களுடைய வழக்கை நான் வாபஸ் வாங்கிடுறேன், நீங்க தான் எம்பி, நீங்க ரிலாக்ஸா ஜாலியா இருங்க அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு அதை நம்பிக்கொண்டு இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் பணியாற்ற போகிறார். ஒருவேளை விஜய பிரபாகர் தோற்றுவிட்டால், புரியுதுங்களா, ஒருவேளை விஜய பிரபாகர் தோற்றுவிட்டால் இவங்க வழக்கை வாபஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அன்னையார் அவர்கள் எந்த கூட்டணியில இருப்பாங்கன்னே தெரியாது. முதல்ல அவங்க கட்சியே இருக்குமா என்னன்னு தெரியாது. அப்ப இந்த சூழல்ல மாணிக்கம் தாக்கூர் இப்ப இந்த வழக்கை காரணம் காட்டி நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன், வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய பிரபாகர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு அந்த விருதுநகர் தொகுதியில பார்த்தாக்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வருது. அது மட்டும் இல்லாம பெரிய வாக்கு வித்தியாசத்தெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, ஏதோ ஜஸ்ட் பாஸ்ன்ற மாதிரி அவருக்கான வாய்ப்பு இருக்கு. தோற்று போவதற்கும் மிக அதிக அளவிலான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க அதிமுக சார்பில் ஒரே சமூகத்தை சார்ந்த நபரும் அங்க களமிறக்க போறாரு. அதிமுகவுடைய வாக்கு வங்கி அங்க இருக்குது. ஏன்னா தேமுதிக போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு இருக்குல்ல, விஜய பிரபாகர் வாங்கின வாக்கு இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வாக்குகள். அப்ப பாஜக எல்லாம் கூட்டணியில இல்ல, இப்ப பாஜகவும் கூட்டணியில வந்துருச்சு, புரியுதுங்களா. அப்ப இப்போ அந்த இடத்துல டஃப் ஃபைட் இருக்கும். விஜய பிரபாகருக்கு விழுந்த வாக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு. இப்போ அதிமுக நிறுத்தி இருக்கிற கேண்டிடேட்டும் யாரோட சமூகத்தை சார்ந்தவர், விஜய பிரபாகர் சமூகத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது சமூக ரீதியான வாக்குகளும் சமமாக பிரியும், பாஜக கூட்டணியும் வலுசு இருக்கும். இப்படிப்பட்ட பட்சத்துல அங்க கடுமையான போட்டி நிலவுகிறது. விஜய பிரபாகருக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. விஜய பிரபாகர் தோற்று போவதற்கான 50-50%, வெற்றி பெறுவதற்கும் 50% வாய்ப்பு இருக்கு, தோற்று போவதற்கும் 50% வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அப்படியே வெற்றி பெற்றாலும் சொற்ப வாக்குகள், சும்மா ஒரு 1000-2000 வாக்குகள் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் தோல்வி அடைந்தால் அதுவே சொற்ப வாக்குகள் தான் தோல்வியும் அடைவார். ஏன்னா அங்க டஃப் ஃபைட் நிலவுகிறது. எனவே தேமுதிகவில் இதான் நிலைமை. நான் நினைச்ச கூட பார்க்கல அன்னையார் அவர்கள் இப்படி பல காய் நகர்த்தல்களை நகர்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பல காய் நகர்த்தலை நகர்த்தி போனியாகாத தேமுதிகவை சாமர்த்தியமாக வித்து திமுக தலையில கட்டி இருக்கிறாங்க. திமுக தான் பாவம், அன்னையார் பாவம் இல்ல, திமுக தான் பாவம். விலை கொடுத்து வாங்கினதுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம இன்றைக்கு நடுத்தருவில் நிற்பது திமுக தான். இந்த தேமுதிகவை இந்த பிரேமலதா அன்னையார் அவர்கள் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, என்னென்ன கூத்தெல்லாம் இதை வச்சு காட்ட போறாங்க, என்னென்ன குரலி வித்தெல்லாம் இந்த தேமுதிகன்ற கட்சியை வச்சு காட்ட போறாங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த போறாங்கன்னு தெரியல. இன்னும் என்னென்ன வேலைதான் பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.